கால் எரிச்சல் 2 காரணத்தினால வருங்கம்மா. ஒண்ணு சுகர் அதிகமாச்சுன்னா வரும். ஓகேங்க. 2வது உடல் சூட்டுனால வரும். அந்த உடல் சூட்டுனால வரக்கூடிய எரிச்சலை நிறுத்துறதுக்கு வில்வம் உபயோகமாகும். இந்த வில்வம் என்னன்னு ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. அந்த கழிவுகள் வெளியே வரவது சுத்தப்படுத்தி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். உள்ள சுழற்சி முறையில் பண்ணிட்டே இருக்கும். சரிங்க. அப்ப என்னாங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ சொரியாஸ் இருக்குதுங்க, படை, இது மாதிரி பொடுகு, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாமே நம்ம அதை கொடுக்கலாம். ரத்த சுத்தம் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வில்வம். மலர் பானத்துல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல 90% நோய்கள் சரியா இருக்கான வாய்ப்புங்கம்மா. சரியாகிறதும் கூட முன்னால நாள் பட எந்த நோயுமே வராமே தடுத்துரு. வந்த நோய்கள் படிப்படியே குறைய ஆரம்பிச்சிரு. அதாவது சுவாச மண்டலத்துல என்னென்ன வருங்க? சுவாசத்தினால சளி பிடிக்குங்க, டிபி வருங்க, சைனஸ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த மலர்பானம். இதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க? இதுல ஆவாரம்பூ, செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை, சுக்கு, மிளகு, திப்புளி, நன்னாரி, அதிமதுரம், கொத்தமல்லி, ஏலக்காய் இதெல்லாம் ரத்த மண்டலத்தை சுத்தம் பண்ணுது. ரத்த மண்டலம் சுத்தமாகிற போது உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே சரிப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் படிப்படியே குணமாக ஆரம்பிச்சிடும். அதுல செம்பருத்தியும் ரோஜாவும் இன்னும் அதனுடைய தன்மை நல்லா வேலை செய்யும். ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் அட்டாக் வர்றத தடுக்குங்க. ஆவாரம்பூ என்ன செய்யறாங்க? ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. கிட்னி, ஹார்ட், லிவர், இந்த மாதிரி இந்த ராஜ உறுப்புகளை பூராமே பலப்படுத்துற வேலை பண்ணும்.